நம்ம ஊரு திருநெல்வேலி பொருணை அருங்காட்சியகத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க நாங்க இன்னைக்கு வந்திருந்தோம். லாஸ்ட் வீக் மியூசியம் ஓபன் பண்ணதுல இருந்து கூட பார்க்க போறோம் இங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தாங்க நான் இருந்தேன். ஃபைனலா மியூசியம் வந்து ஒரு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள நாங்க சுத்தி பார்க்க கிளம்பிட்டோம். நாங்க போன இன்ட்ரோடக்ஷன் பில்டிங்ல இந்த ஒரு விஷயத்த பார்த்து நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். பொருணை ஆற்றுப்படுகை நிலப்பரப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஊரு ராமநதி டேம், கடனா டேம் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே எனக்கு செம ஹாப்பியா ஆயிடுச்சு. இன்ட்ரோடக்ஷன் பில்டிங்ல ஒவ்வொரு இடத்தையும் தனித்துவமா மென்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு பில்டிங்ல இருந்து நீங்க வெளியே வந்ததுமே ஏஸ்தட்டிக்கான வியூவோட நம்ம ஒரு மியூசியம் அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க. சிவகலை, கொர்க்கை, ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட எல்லாத்தையும் தனித்துவமா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பழங்கால அணிகலன்ல இருந்து வேட்டையாடுவதற்கு பயன்படுத்திய கூர்மையான எலும்புகள் வரைக்கும் அங்க பார்க்க முடிஞ்சது. நெல்லோடு இருக்கக்கூடிய இந்த கிண்ணத்தெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நம்ம பழங்காலத்துக்கே டைம் டிராவல் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய பொருட்களை மக்கள் எப்படி பயன்படுத்தினாங்க மானிட்டர்ல டிஸ்பிளே பண்ணிலாம் காட்டியிருந்தாங்க. மியூசியம்ல எக்கச்சக்கமான விஷயத்த டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாலும் எனக்கு கூஸ் பம்ப்ஸை கொடுத்த ஒரு 3 விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்க போறேன். குட்டி குட்டியான நாளிகளும் அப்புறம் பெரிய நாளிகளும்